ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டிடிஎஸ்ன்ற வேர்டை தவிர வேறு எதுவுமே தெரியாதா? இல்லை, எனக்கு டிடிஎஸ் பற்றி ஏதோ டிடிஎஸ் அந்த வேர்டு தெரியும், பட் அதை பற்றி எனக்கு டீட்டெயில்டாக எதுவுமே தெரியல. இல்லை, எனக்கு டிடிஎஸ் பற்றி பேசிக் ஒர்க்கிங் இருக்குது, பட் அட்வான்ஸாக தெரியல அப்படின்ற கேட்டகரியில் இருக்கீங்கன்னா, இந்த கோர்ஸ் இது வந்து நான் ஸ்டாண்ட் அலோன் வீடியோ மாதிரி பண்ணலை. இது வந்து ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ், 12 மாடல்ஸ் இருக்க கம்ப்ளீட் கோர்ஸ். இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணீங்க, பார்த்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ் நீங்கள் முடித்தோடனே நீங்கள் ஒரு டிடிஎஸ் எக்ஸ்பர்ட்டாகவே நீங்கள் மாறிடலாம். ஸோ எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கு. இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோர்ஸில் வந்து நான் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் எக்ஸப்ட் டிடிஎஸ் ஆன் சேலரி. அது வந்து நம்ம தனியாக நம்ம வேறு இதில் பார்த்துக்கலாம். மற்ற எல்லாமே இதில் கவர் ஆகுது. அது தவிர பார்த்தோன்னா செக்ஷன் வைஸ் ரேட்ஸு, த்ரெஷோல்ட் லிமிட், டிடெக்டிவ் டைப்ஸ். அது வந்து என்ன, இந்த வேர்டெல்லாம் எனக்கு புரியவே இல்லையே, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு என்ன பற்றி பேசுகிறீங்க புரியலைன்னா நெக்ஸ்ட் மாடல் எடுக்க எடுக்க உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இதில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பிஎன்எல், அதாவது நான் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்து பார்த்தோன்னா அதில் எந்தெந்த லெட்ஜஸ்க்கெல்லாம் எனக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அப்புறமா எனக்கு எந்தெந்த பார்ட்டிக்கெலாம் டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகுதோ அவங்கள வந்து எப்படி லெஜரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எப்படி டிடிஎஸ் கால்குலேட் பண்ணுறது, அந்த டிடிஎஸ் கால்குலேட் பண்ணதுக்கும் ஆக்சுவலாக புக்கில் இது பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணி எனி ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுறது, ஸோ எப்படி ப்ரொப்போஸ்ட் ஆக்ஷன் பண்ணுறது, இல்லை நான் ஆர்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் பேப்பர் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணி டிடிஎஸ் வந்து கரெக்டாக பண்ணுறது, எல்லாமே இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் கற்றுக்க முடியும், எல்லாமே பண்ணிக்க முடியும். இந்த கோர்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பண்ணுறீங்க, சிஏ, சிஎம்ஏ ஆர் சிஎஸ் எனி திங் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு டிடிஎஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இல்லை, நான் சிஏலாம் பண்ணல, பட் நான் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் தனியாக ஒரு டேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் வந்து ஒரு டீம் இருக்குது எங்களுக்கு, அவங்களுக்குலாம் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா அவங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம். இல்லை, நான் குவாலிஃபைடு சிஏ, பட் எனக்கு டிடிஎஸ் பற்றி எனக்கு இது தெரியல அப்படின்னா நீங்களுமே பார்த்துக்கலாம். இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், அது சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் நான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் பிகினர் ஒரு சின்ன அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட், இல்லை சீனியர் அக்கௌண்டன்ட், எவ்ரி திங் எல்லாருக்குமே இந்த ஒர்க் பேப்பர், இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னை பற்றி சொல்கிறேன். நான் வந்து சிஏ ஸ்ரீதேவி ஜெயகிருஷ்ணா. நான் 15 இயர்ஸாக சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மேஜர் ஏரியா நான் என்னென்னலாம் நான் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு பார்த்தா, நான் ஸ்டாட் அண்ட் டேக்ஸ் ஆடிட்டில் எக்ஸ்பர்டைஸ். அது தவிர நான் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் அண்ட் இன்டர்னல் ஆடிட், டிடிஎஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து 15 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதான் சிம்பிள் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் மீ. அதுக்கப்புறம் இந்த 12 மாடல் அப்படின்னு சொல்கிறோமே, அதில் என்ன தான் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, டிடிஎஸ் என்ன, ஏன் ஏன் டிடிஎஸ்ன்ற கான்செப்ட், அப்புறம் யார் டிடெக்ட் பண்ணணும், எப்போ டிடெக்ட் பண்ணணும், என்ன செக்ஷன், பிஎன்எல்லேருந்து எப்படி எடுக்கிறது, லெஜர் எக்ஸ்ட்ராக்ஷன், டிடிஎஸ் எப்படி கம்ப்யூட் பண்ணுறது, எப்படி கம்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அதுக்கு ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் நான் வந்து எப்படி நான் டிராஃப்டிங் பண்ணுறது, ப்ராப்பராக நம்ம சப்போர்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும்ல மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை கிளைண்ட்டுக்கோ, அந்த டிராஃப்டிங் எப்படி பண்ணுறது, டிஸ்அலவன்ஸ் எதெல்லாம் வரலை, டிஸ்அலவன்ஸ் எப்படி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி குவான்டிஃபை பண்ணுறது, அதோட மெயின் ரியல் சினாரியோ கேஸ் ஸ்டடீஸ். 5 ரியல் சினாரியோ கேஸ் ஸ்டடீஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன், அது வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். அது தவிர ஒர்க் பேப்பர் ஃபார்மேட், ஒர்க் பேப்பர் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ட் வேயில் அது எப்படி நம்ம வந்து எக்ஸலில் ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் செக்லிஸ்ட். இல்லை, நான் வந்து சீனியர் பொசிஷனில் இருக்கேன், ஏன் ஜூனியர் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் ஜூனியர் பண்ண ஒர்க்கை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது எந்தெந்த பாயிண்ட்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக இதில் பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ் எதுனா நீங்கள் வந்து என்ன பிஎன்எல் ரீட் பண்ணிக்க முடியும், என்னென்னலாம் டிஃபால்ட் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது, நான் டிடெக்ஷனா, ராங் செக்ஷனா, ஸ்டார்ட் பேமெண்ட்டாக, எனி ப்ராப்ளம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், டிஸ்அலவன்ஸ் வந்து குவான்டிஃபை பண்ண முடியும், கரெக்டான டிடிஎஸ் கம்ப்யூட் பண்ண முடியும், எனி ப்ராப்ளம் இஷ்யூஸ் ஆக்ஷன் பிளான்ஸ் வந்து நீங்கள் ஆடிட் கிரேட் ரீமார்க்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஆல் இஷ்யூஸுக்கு. அப்புறம் கம்ப்ளீட் உங்கள் ஒர்க் பேப்பர் வந்து கம்ப்ளீட்டான சூப்பரான ஒர்க் பேப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த நார்மல் டிடிஎஸ் கோர்ஸ் நீங்கள் யூடியூப்பாக எடுத்துக்கிட்டோம், நீங்கள் ப்ராக்டிக்கலாக ரியலாக போங்க, எங்கள் கோர்ஸ் போங்க, அவங்க வந்து ஜஸ்ட் டிடிஎஸ் பேரக்டில் இருக்க செக்ஷன்ஸு எந்த இது அதை தான் சொல்லுவாங்களே தவிர இந்த ப்ராக்டிக்கலான விஷயங்கள் எதுவுமே அவங்க உங்களுக்கு டீச் பண்ண மாட்டாங்க. ஸோ இது நம்மளோட இது மட்டும்தான், இது எல்லாமே கவர் ஆகுது. ஸோ
இது போக போக உங்களுக்கு அந்த கோர்ஸ் அட்டன் பண்ண புரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, நான் சொன்ன மாரி இது வந்து பிகினர் லெவல்லேருந்து எக்ஸ்பர்ட் லெவலுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வரேன். பிகினர் லெவல் வந்து ஏன் இது டிடிஎஸ் எக்ஸிட்ஸ்லேருந்து அப்படியே போகுது. இன்டர்மீடியேட், அட்வான்ஸ்ட் அப்புறம் எக்ஸ்பர்ட். ஸோ எக்ஸ்பர்ட் லெவல் நீங்க எப்போ முடிக்கிறீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே 100% நீங்க கவர் பண்ணிடலாம். எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். ஓகே. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்? என்ன உங்களுக்கு கிடைக்கும்? இந்த கோர்ஸ் மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னா, நான் இது வந்து அந்த 12 மாடல் சொன்னது, மாடல் வைஸ் நான் வீடியோ வந்து பண்ணுவேன். YouTubeல போஸ்ட் பண்ணுவேன். நீங்க வந்து அத பார்த்துக்கோங்க. எப்பப்பலாம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அகைன் அகைன் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஈச் மாடல் முடியும்போது நான் ஒரு 5 பிராக்டிஸ் கொஸ்டின் குடுப்பேன். அந்த 5 பிராக்டிஸ் கொஸ்டின் வந்து நீங்க ஜஸ்ட் அப்படியே ப்ளே பண்ணிட்டு போகாதீங்க. கொஸ்டின் வந்தோனே பாஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்க. அதுக்கப்புறமா இது பண்ணிட்டு பாருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் எவ்வளோ உங்களுக்கு புரியுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு 5த், 6த் மாடல் முடிச்ச பிறகு இமிடியேட்டா என்ன செய்யுங்க? சப்போஸ் நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் நீங்க வொர்க் பண்றீங்க ஏதோ கம்பெனில அப்படின்னா, உங்க சிஏ ஸ்டூடண்ட்ஸ் அதாவது பிராக்டிகல் ட்ரெய்னிங், இன்டர்னல் இது ஆர்டிகல்ஷிப் பண்றவங்கன்னா, உங்களுடைய கிளையண்ட் எனி ஒன் பிக் பண்ணிட்டு, நீங்க வந்து நான் சொன்னது 5த் அண்ட் 6த் மாடல்ல சொன்னத வந்து நீங்க பிராக்டிகலா அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ, அப்பதான் உங்களுக்கு ரியலான லேர்னிங் நடக்கும். இல்ல நீங்க ஒரு கம்பெனில வொர்க் பண்றீங்கன்னா, உங்க கம்பெனிக்கே இத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து பிராக்டிஸ் சப்போஸ் நீங்க ஸ்டூடண்ட்ஸ் என்கிட்ட கிளையண்ட்லாம் இல்ல, என்கிட்ட டேட்டாலாம் இல்ல அப்படின்னா, அதுக்காக நான் ஃப்ரீ பில்ட் டம்மி டேட்டா வச்சு ஒரு எக்ஸல் பிராக்டிகல் ஃபைலும் நான் உங்களுக்கு குடுப்பேன். அத டவுன்லோட் பண்ணிட்டு, அதையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எல்லா கோர்சஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு 20 கொஸ்டின் ஃபைனல் டெஸ்ட் இருக்கும். அத நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, 80% மேல மார்க்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே. நீங்க ரியலாவே டிடிஎஸ் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லையா, அகைன் அகைன் ரிவ்யூ பண்ணிட்டு, உங்க எக்ஸ்பர்ட் ஆகுற வரைக்கும் நீங்க இது பண்ணுங்க. ஓகே. அந்த 9த் அண்ட் 11த் மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அதில தான் ரியல் கேஸ் ஸ்டடீஸ் இருக்கும். ரீமார்க்ஸ் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதுக்கெல்லாம் என்ன மாரி ப்ரொபோஸ்ட் ஆக்ஷன் எடுப்போம், என்னது அதெல்லாம் வந்து 9த் அண்ட் 11த்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாடல்ல இருக்க நோட்ஸ் எல்லாம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. உங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திஸ் கோர்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம மாடல் 1ல ஒய் டிடிஎஸ் எக்ஸிட்ஸ் அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ கீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் மாடல் சீக்கிரமா போஸ்ட் வந்துரும். தேங்க் யூ.